ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் சினிமா ரிலேட்டடான கண்டென்ட்டில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் சினிமா ரிலேட்டடான கண்டென்ட்டில் வீடியோ போட்டு ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு நான் யோசிச்சுட்டு இருந்த டைமில் தான் கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் ஆகிருந்தது. நம்ம சேனலில் ஃபிலிம் ரிவ்யூ அதிகமாக இது வரைக்கும் போட்டதில்லை. சரி, ஒரு தடவை கேம் சேஞ்சர் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு தான் இந்த படத்தை தேட்டருக்கு போய் பார்த்தேன். இந்த படத்தை பார்த்துட்டு தேட்டர்லேருந்து வெளியே வந்தப்போ எனக்கு என்ன தோணுச்சோ அதை தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப இழுக்காமல், ரொம்ப போர் அடிக்காமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. நான் உங்கள் ஆர்பிகே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேம் சேஞ்சர் படத்தோட ட்ரெய்லரை பார்த்தப்பவே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இது ஒரு யூஸ்வலான அன்யூஸ்வல் சங்கர் சார் படம்னு. எஸ், நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம யூஸ்வலாக சங்கர் சார் படத்தில் எதிர்பார்க்கக்கூடிய கரப்ஷன், ஆக்ஷன், ட்ராமா, ரொமான்ஸ், பிரம்மாண்டம், சோஷியல் மெசேஜ்னு எல்லாமே இந்த படத்துலையும் இருக்குது. ஆனால் ரொம்பவே அன்யூஸ்வலான ஒரு சங்கர் சார் ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு காரணம், இந்த படம் கிட்டத்தட்ட முதல்வன் படத்தோட சாயலில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம், முதல்வன் படத்தையும் கேம் சேஞ்சர் படத்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். முதல்வன் படத்தோட பேர் சொன்னது உங்களுக்கெல்லாம் என்ன ஞாபகம் வருது? டிராஃபிக் ஜாம்லையும் கலவரத்துலையும் ஒரு ஸ்டூடெண்ட்டோட உயிரை ஹீரோ காப்பாற்றுற சீன். சிஎம்ஐ இன்டர்வியூ எடுக்கிற சீன். லைவ் ரிலே ஓடிட்டு இருக்கு தம்பி, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, பதில் சொல்லுங்க. இல்ல பேட்டியை முடிச்சுக்கலாமா? சரிங்க ஐயா, இது சாத்தியம்னா நான் தயார். ஒரு நாள் நான் உங்க பதவியில இருந்து பாக்குறேன். ஒன் டே சிஎம்ஐ பதவி ஏற்றுக்கிட்டு ஆக்ஷன் எடுக்கிற அந்த சீன். போக முடியாது சார். போன கான்ஸ்டபிள், ஏடு, இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் வெட்டிருக்காங்க சார். ஏன் உங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்கல, ஆயுதம் கொடுக்கல? சார், கமிஷனர் எனக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் கொடுக்கல சார். சார், மந்திரி எனக்கு அதிகாரம் கொடுக்கல சார். ஹேய் எவ்ரிபாடி, மிஸ்டர் மைக்கேல் சார், இவங்க அத்தனை பேரும் ஒருத்தர் விடாமல் லிஸ்ட்ல சேர்த்துருங்க. ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு அவரை வீட்டை இடிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்த நாள் அரசியலே வேண்டாம்னு இருக்கிற ஹீரோ மக்களுக்காக அரசியல்வாதியா மாற முடிவு செய்யற சீன். சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தன்னோட காதலியை பார்க்கணுங்கிறதுக்காக யாருக்கும் தெரியாம மாறு வேஷத்துல போய் காதலியை பார்க்குற அந்த சீன், கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ். இந்த சீன்ல எல்லாம் இடம்பெறக்கூடிய வசனங்கள், இது எல்லாத்துக்கும் மேல அந்த சீன்ஸையெல்லாம் எலிவேட் பண்ணி காட்டக்கூடிய ஏஆர் ரஹ்மான் சாரோட சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்னு ஒவ்வொரு சீனும் நம்மளை ரசிக்கும்படியாக இருக்கும், நம்மளை ரசிக்க வச்சிருக்கும். இது முதல்வன் படம்னு இல்லை, சங்கர் சாரோட முந்தைய எல்லா படங்கள்லையுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்தியன் டூலையும் கேம் சேஞ்சர்லையும் நம்ம அப்படி ரசித்து பார்க்குற மாதிரியான எந்த ஒரு சீனுமே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஃபாஸ்ட்டான ஸ்க்ரீன் பிளே லேக் இல்லாமல் படத்தை கொண்டு போனாலும் படத்தோட நம்மளை கனெக்ட் ஆக விடாமல் தடுக்குது. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்தில் அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறது தான். சங்கர் சார் அண்ட் ஏஆர் ரஹ்மானோட காம்போ, சங்கர் சார் அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜோட காம்போ எந்த அளவுக்கு ஒரு ஆல்பமை கொடுத்தாங்களோ அதில் பாதி கூட தமன் இந்த படத்துக்கு கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் ஏகப்பட்ட எமோஷனல் சீன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஹீரோ எலிவேஷன் ஷாட்ஸ் இருக்குது. ஆனால் அது எதுலேயுமே மியூசிக் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லாததால் நம்மளால் அதோட கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, முதல்வன் படத்தில் ஒரு சீன் இருக்கும். புகழேந்திங்கிற கதாபாத்திரம் ஒன் டே சிஎம்மாக பதவி ஏற்றுக்கிட்டு தப்பு பண்ணுறவங்களுக்கெல்லாம் அகெயின்ஸ்டாக ஒரு ஆக்ஷன் எடுக்கும்போது அவரை ஹீரோவாக எலிவேட் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. பெருசாக ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவர் ஆக்ஷன் எடுத்துகிட்டு திரும்பி நடந்து வருவார். ஒரே ஷாட், ஒரே ஃப்ரேம், பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும். அது அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் படம் பார்க்குற நமக்கு. Get out. இங்கே கேம் சேஞ்சர்லேயும் அது மாதிரியான காட்சிகள் இருக்குது. ஆனால் அவர் ஹீரோ ராம் சரண் ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு திரும்பி நடந்து வரும்போது என்னென்னமோ பண்ணுறாரு, மோக்கபாட் வச்சு சுற்றி ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஆனால் முதல்வன் படத்தில் நமக்கு கிடைச்ச பாதி எக்ஸ்பீரியன்ஸ் கூட இந்த படத்தில் அவங்க போட்ட அந்த எஃபோர்ட்டில் நமக்கு கிடைக்கல. இதுதான் இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த அளவுக்கு இல்லை, அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம்.
அப்போ இந்த படம் நல்லாவே இல்லையா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. படத்தில் ராம் சரணோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், எஸ்ஜே சூர்யா சாரோட வெறித்தனமான ஆக்டிங், அங்கங்கே ஒர்க் ஆகக்கூடிய ஜெயராம் சாரோட காமெடி, சாங்ஸில் இடம்பெறக்கூடிய பிரம்மாண்டமான விஷுவல்ஸ், 2.25 மணி நேரம் லேக் இல்லாமல் கொண்டு போகிற ஸ்க்ரீன் பிளேன்னு பாசிட்டிவ்ஸும் இந்த படத்தில் இருக்குது. எனக்கு பழைய கதையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2.25 மணி நேரம் லேக் இல்லாமல் எங்கேஜிங்காக இருந்தால் போதும்னு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிளாக இருக்கும். இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய படம் பார்க்கணும்னோ, இல்லை இதுக்கு முன்னாடி வந்த சங்கர் சார் படம் மாதிரி ஒரு படம் பார்க்கணும்னோ, இல்லை ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த சங்கர் சார் படத்தை எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஆவரேஜான படம். ஒருவேளை இந்த படத்தை பார்க்கணுன்னு யாராவது நினச்சிங்கன்னா, ஒரு யூஸ்வலான பழைய கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமா படத்தை நீங்கள் எப்படி நினச்சி பார்ப்பீங்களோ அதே மாதிரி இந்த படத்தை பாருங்கள். ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிமாக உங்களுக்கு இருக்கும். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கேம் சேஞ்சர் படம் பார்க்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நம்ம வீடியோ கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் இந்த மாதிரி ஃபிலிம் ரிவ்யூஸ்லாம் போடலாமா அப்படிங்கிறதையும் உங்கள் கருத்துக்களை நம்ம வீடியோ கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி. இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.